சேலத்தில் திமுக இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாடு நாளை நடைபெறவுள்ள நிலையில் இன்றிலிருந்து வரக்கூடிய தொண்டர்களுக்கும் விஐபிகளுக்கும் தனித்தனியாக உணவு சமைக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஷெலினா. இன்றைக்கு திமுக இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கு? விவரங்களை பகிர்ந்துக்கங்க ஷெலினா. திமுகவின் இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாடு என்பது நாளை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இன்று மாலையிலிருந்தே பல்வேறு நிகழ்ச்சிகள் என்பது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த நிகழ்ச்சிகளை பார்வையிடுவதற்காக தொண்டர்கள் அதே போல கட்சி நிர்வாகிகள் என பல பேரும் வர இருக்கக்கூடிய நிலையில் இன்று பிற்பகலிலிருந்தே அதற்கான உணவு தயாரிக்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. பார்த்தோம் என்றால் விஐபிகளுக்கு தனித்தனியாக உணவு தயாரிக்கும் பணி, அதே போல வரக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்களுக்கு தனியாக உணவு தயாரிக்கும் பணி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக விஐபிகளுக்கு மட்டுமே 19 வகையான உணவுகள் என்பது நாளை பிற்பகல் உணவுக்காக தயாரிக்கப்பட்டு வருகிறது. அதே போல தொண்டர்களுக்கு என்று நாளை காலையிலிருந்தே உணவு என்பது தயார் செய்யப்படுகிறது. காலை இட்லி, தோசை உள்ளிட்ட உணவுப் பொருட்களும், அதே போல பிற்பகலுக்கு பிறகாக 10 டன் பிரியாணி என்பது தயாரி செய்யப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் மட்டன் பிரியாணி, அதே போல பிரெட் அல்வா, தயிர் சாதம் உள்ளிட்டவைகள் தொண்டர்களுக்கு வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. அதற்கான அந்த பிரெட் அல்வா செய்யும் பணி என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இன்று பிற்பகலுக்குள்ளாகவே அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக தீவிரமாக அந்த பணிகள் என்பது செய்யப்பட்டு வருகிறது. அதே போல விஐபிகளுக்கு தனியாக உணவு தயாரிக்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. விஐபிகளுக்கு என்று நாளை காலை பார்த்தோம் என்றால் கருப்பட்டி கேசரி, அதே போல சிவப்பு அரிசி இட்லி, வடை, இடியாப்பம், பொங்கல், பூரி, சாம்பார் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட இருக்கிறது. அதே போல மதிய உணவு என்பது 19 வகை உணவுகள் என்பது மதிய உணவுகளாக அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. அக்கார வடிசல், அதே போல சப்பாத்தி, கடாய் வெஜ் பன்னீர் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, அதே போல தக்காளி ரசம், சாம்பார் உள்ளிட்டவைகள் 19 வகையான உணவுகள் என்பது விஐபிகளுக்கு தயார் செய்யப்பட இருக்கிறது. பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்வதற்காகவும் தொண்டர்களுக்காக உணவு தயாரிக்கும் பணிகளும் இங்கு நடைபெற்று வருகிறது. அதே போல உணவு தயாரிப்பதற்கு என்று தனியாக 2 இடங்களிலுமே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் வரக்கூடியவர்கள் இங்கு உணவு அருந்துவதற்கும் தனித்தனியாக இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடியவர்கள் அமர்ந்து உண்ற பிறகாக அவர்களுக்கான தண்ணீர் வழங்குவது உள்ளிட்ட பணிகள் என்பது வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பல்வேறு இடங்களிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் இங்கு நேரடியாக உணவு அருந்துவதற்கும் தொண்டர்கள் பல்வேறு அணியை சார்ந்தவர்களும் நேரடியாக வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு உணவு தயாரிக்கக்கூடிய அவர் நம்முடைய இருக்கிறார், அவரிடமே கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். எத்தனை பேருக்கு உணவு தயாரிக்கிறாங்க, என்னென்ன மாதிரியான உணவுகள் தயாரிக்க செய்யப்படுறாங்க என்பது குறிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஆனா வணக்கம்ண்ணா, நாளைக்கு மாநாடு தொடங்க இருக்கு. இன்னைக்கு மதியத்துல இருந்தே இப்ப பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு எத்தனை பேருக்கு நம்ம உணவு தயார் செய்யறோம், அதே போல என்னென்ன மாதிரியான உணவுகள் தயார் செய்ய போறோம்? 10 லட்சம் நபருக்கு உணவு தயாரிக்க போறோமா. இப்போ பிரியாணி, 65, பிரெட் அல்வா, கட்டாப்பிங்கா, இது மாதிரி ஐட்டம் 10 லட்சம் பேருக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த லைனில். அதே மாதிரி அந்த பக்கம் தனியாக பண்ணுறாங்க. அது என்ன நடந்ததில்ல, சைவம் அசைவம் 2 பேருக்கு நினைக்கிறேன். இப்போ எங்களை பொறுத்து நாங்கள் அசைவம் வண்டி பிரியாணி மட்டும், பிரியாணி, சிக்கன் 65, பிரெட் அல்வா, கட்டாப்பிங்கா, தயிர் சாதம், வேறு மெனு சொல்ல நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். இப்போ குறைஞ்சபட்சம் நாங்கள் எல்லாம் சமயக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர் இருக்கோம். இது இல்லாமல் கேட்ரிங் தனியாக பார்சல் பண்ணி பார்சலாக கொடுக்க போகிறாங்க. கேட்ரிங் தனியாக அது தனியாக 1000 பேர் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நபரும் தனித்தனி வேலைக்கு இன்சார்ஜ் பண்ணிக்காங்க. நாளை இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு மட்டும் 10 லட்சம் பேருக்கு மட்டன் பிரியாணி என்பது செய்யப்பட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த பணியில் 5000த்திற்கும் மேற்பட்டவர்கள் பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். இன்று பிற்பகலிலிருந்தே இந்த பணி என்பது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் நாளை இரவு வரையிலுமே இந்த வரக்கூடிய தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உணவு தயாரிக்கும் பணி என்பது நடைபெறும் என்று இங்கிருக்கிறவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சேலம் பெத்தநாயக்கன் பாளையத்திலிருந்து எமது செய்தியாளர் ஷெலினா கொடுத்த கூடுதல் விவரங்களை கேட்டும். நன்றி ஷெலினா.